பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர் ஹிட்லர். சொல்லுங்க மனைவி, முகமெல்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. என்ன விஷயம்? அது இப்போ பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல. ஜானு என்ன சொன்னுச்சு? எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு ரொம்ப டயர்டா இருப்போம், சோ சீக்கிரமா போய் தூங்க சொன்னுச்சு. அதானே? ஐயோ அது இல்ல, அது அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மாவும் சாவித்ரி சித்தியும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் சரியா கவனிக்கலடி. என்ன சொன்னாங்க நீங்க சொல்லு. எனக்கு காதுல வாங்கலையா? என்ன ஹிட்லர் இது? மீனாட்சி அம்மாவும் சாவித்ரி சித்தியும் காலகாலத்துல என்னையும் வைஷ்வையும் சீக்கிரமா நல்ல செய்தி சொல்ல சொன்னாங்க. இதை நீ காதுல வாங்கலையா? ஓ, இதத்தான் கேட்டியாடி? ஹிட்லர் என்ன இது? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், இதை தான் கேட்டியான்னு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற நீ? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு காதில் விழுந்துச்சுல? சீக்கிரம் நல்ல செய்தி சொல்ல சொன்னாங்க. ஆமாண்டி மித்து, அவங்களாம் பழைய காலத்து ஆளுடி. அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத, சரியா? ஹிட்லர் என்ன பேசுற நீ? என்ன சொல்ற? புரியல. இல்லடி, இப்போலாம் அடிக்கடி குழந்தைய பத்தி கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அதான் உனக்கு அவங்க கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் சொன்னேன். அவங்களாம் பழைய காலத்து ஆளுங்க, இதெல்லாம் கண்டுக்காதன்னு. ஹிட்லர் என்ன பேசுற நீ? அவங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லையே. ஏன்னா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி 2-3 மாதம் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியுமா? நான் லாஸ்ட் மந்த்தே எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் பீரியட்ஸ் தள்ளி போகும் அப்படி இப்படின்னு. பட் எதுவுமே நடக்கல தெரியுமா? மித்து, என்ன சொல்ற நீ? லாஸ்ட் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ஆமா, இது என்ன கேள்வி? நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, எனக்கு சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. அதான் போன மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் பீரியட்ஸ் ஏதாச்சும் தள்ளி போகுமான்னு. பட் தள்ளி போகவே இல்லை. இந்த மாதம் தள்ளி போனுச்சுன்னா நல்லா இருக்கும்ல? என்னடி என்ன சொல்ற? ஹிட்லர், நான் சொல்றது புரியலையா? இந்த மாதம் ப்ரெக்னென்சியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக எல்லாமே கரெக்டான டைமில் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, என் மித்து எவ்வளோ ஆசையாக ப்ரெக்னென்சி பற்றி பேசிகிட்டு இருக்கான். இந்நேரம் எல்லாம் சரியா இருந்திருந்தா நானும் அவ கூட எவ்வளோ ஆசையை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ அவ கேட்குற ஒரு கேள்விக்கும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உனக்கு எப்படி மித்துனா சொல்லி புரிய வைப்பேன்? நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத. ஐயோ கடவுளே. ஹிட்லர் என்னாச்சு? என்ன யோசிக்கிறேன்? இல்லடி, அது இப்போலாம் நீ நம்மளை பற்றி அதிகமாக பேசுறதை விட குழந்தை பற்றி தான் அதிகமாக பேசுறியோன்னு எனக்கு தோணுது மித்து. அப்படியா? ஆனால் ஒரு விதத்தில் நீ சொல்கிறது சரிதான். என்னமோ தெரியல ஹிட்லர், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப 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 ஆசையாக இருக்குது. என்னமோ தெரியல, பூஜா வளகாப்பை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, எந்த குழந்தைய பார்த்தாலும் நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு நான் எவ்வளோ இமேஜின் பண்ணுவேன்னு தெரியுமா? சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் எப்போவுமே உங்ககிட்ட குழந்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். ஏன் ஹிட்லர், நான் இப்படி பேசுறது பிடிக்கலையா? உனக்கு ஆசை இல்லையா நமக்கு சீக்கிரம் குழந்தை வரணும்னு? அப்படிலாம் இல்லையடி. ஏன் இப்படி கேட்குற? ஹிட்லர், எனக்கு புரியல. நான் எப்போ குழந்தை பற்றி பேசினாலும் நீ சைலண்டாக ஆகிடுற. என்ன எதுன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? முன்னாடிலாம் நீ தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக என்கிட்ட வந்து பேசுவேன். இப்போலாம் நானாக பேசினா கூட பெருசாக அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிற. ஏன் பெருசாக கண்டுக்க கூட மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுறதுலாம் பார்த்தா உனக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல ஆசை இல்லையா என்ன? ஹிட்லர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். இப்போதைக்கு உனக்கு குழந்தை பெற்றுக்கிற பிளான் இல்லையா என்ன? ஆமா மித்து, இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம். என்ன குழந்தை பெற்றுக்க வேண்டாமா? ஹிட்லர், நீ விளையாட்டுக்கு தானே சொல்கிறா? எனக்கு நல்லா தெரியும் நீ விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு. ஏன் இப்படிலாம் சொல்கிற? என்ன விளையாட்டுக்கா? இல்லடி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாமே.
என்ன சீரியஸாக சொல்கிறியா? ஹிட்லர் என்ன பேசுகிற நேஹா? என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிற? எனக்கு புரியலை. ஏன் திடீர்னு இப்படிலாம்? இல்லை மித்து, இப்போதான் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அதோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நம்ம இப்போதான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டா அதாண்டி யோசிக்கிறேன். நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட பெற்றுக்கலாம்ல, அதான். என்ன என்ன பேசுகிற நேஹா? உனக்கு நல்லாவே தெரியும்ல குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நான் எவ்வளோ ஆசையோடையும் கனவோடையும் இருக்கேன்னு. எனக்கு சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஹிட்லர். நான் நம்ம குழந்தை நான் டெய்லி எவ்வளோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ என்னடானா திடீர்னு அந்த மாதிரி பிளானே இல்லைன்னு சொல்கிற. என்ன ஹிட்லர் இதெல்லாம்? நீ சும்மா தானே சொல்கிற. நீ சும்மா தானே சொல்கிற. மித்து, என்ன மன்னிச்சிடுறி, எனக்கு வேறு வழி தெரியலடி. ஏன்னா நீ அடிக்கடி குழந்தைய பற்றி பேசும்போதெல்லாம் நான் எவ்வளோ நொறுக்கி போகிறேன்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அதனால தான் மித்து, எனக்கு கண்டிப்பாக தெரியும்டி நான் இப்படி சொல்கிறதுனால நீ ஹர்ட் ஆவன்னு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல மித்து, வழி தெரியலை. ஏன்னா உண்மையை உன்கிட்ட சொல்கிற தைரியம் என்கிட்ட சுத்தமாக இல்லடி. அதை என்னால் எப்பவும் சொல்லவும் முடியாது. அதனால தான் மித்து நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோடி. மித்து, இதில் விளையாட எதுவுமே இல்லடி. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இங்கே பார் மித்து, நானே ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் நீ அடிக்கடி ப்ரெக்னென்சி அண்ட் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி ரொம்ப ஆசையாக பேசுறதுனால தான் எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன். மித்து, இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாமே. என்ன ஹிட்லர், அப்போ நீ உண்மையாக தான் சொல்கிறியா? இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு? இப்போ எதுக்கடி சடனாக இப்படி பேசுகிற? ஐயோ மித்து, இல்லடி. அது ஹிட்லர், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ உண்மையாக தான் சொல்கிறியா நம்ம இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு? ஹிட்லர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீ இப்படி சொல்கிறனா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக நம்ம இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு நீ சொல்கிற? சொல்லு ஹிட்லர், சொல்லு. ஆமாம் மித்து, இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாமே. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நமக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு. இப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே குழந்தைன்னு வந்துட்டா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். முன்ன மாதிரி உனக்கு எனக்கும் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாது. குழந்தை வந்துட்டா அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் போகிடும். ஸோ நீ நானும் முன்ன மாதிரி ஒன்றா நிறைய லவ்வோடலாம் இருக்க முடியாது மித்து. அதான் எனக்கு உன்னை நிறைய லவ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்டு உன்னோட இந்த அன்பு, பாசம், லவ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும். அதை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க நான் ரெடியாக இல்லை. ஈவன் நம்ம குழந்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால தான் மித்து சொல்கிறேன், இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு. ஐயோ கடவுளே, இதுதான் ரீசனா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஹே, என்னடி எதுக்கு இப்படி நீ சிரிக்கிறா? நான் கூட நீ திடீர்னு நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம்னு சொன்னோன்னே என்னவா இருக்கும் ஏதா இருக்கும், நீ எதுக்காக எப்படிலாம் சொல்கிறேன்னு அப்படி எப்படின்னு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ பொசசிவ் ஆகி தான் இந்த மாதிரிலாம் சொன்னியா என்கிட்ட? ஆமாண்டி, நீ இப்போவே குழந்தை பற்றி நிறைய ஆசை, கனவு எல்லாமே வச்சுருக்க. இப்போவே அடிக்கடி நம்மளை பற்றி பேசுகிறத விட குழந்தைய பற்றி தான் அதிகமாக பேசுகிற. இதே நாளைக்கே நமக்கு குழந்தை வந்துருச்சுன்னா நீ குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டல. அதனால தான் மித்து சொல்கிறேன். ப்ளீஸ் டி, இப்போதைக்கு நம்ம குழந்தையெல்லாம் பெற்றுக்க வேண்டாம். நம்ம இன்னும் நிறைய நாள் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பெற்றுக்கலாம். ஓகேவா? ஹிட்லர், என்ன பேசுகிறேனே? நீ பேசுகிறத பார்த்தாவே எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வருது. குழந்தை வந்துட்டா உன்னை எப்படி நான் மறப்பேன்? எனக்கு நீ எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதுக்காக சினிமா டைலாக் மாதிரி நீ தான் என்னோட முதல் குழந்தை அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் குழந்தை வந்தாலும் என் ஹிட்லர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, உனக்கு அப்புறம் தான் குழந்தை. ஹிட்லர், குழந்தை வேற நீ வேற. எப்போவுமே உன்னை குழந்தையும் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரே பண்ணக்கூடாது. அண்ட் குழந்தை மேலெலாம் யாரும் பொசசிவே ஆக மாட்டாங்க. ஆனால் நீ குழந்தை மேலே போய் பொசசிவ் ஆகிற. இங்கே பாரு ஹிட்லர், குழந்தை வந்தாலும் என் ஹிட்லரை இப்போ எப்படி நான் லவ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் அப்போது லவ் பண்ணுவேன். ஓகேவா? ஐயோ மித்து, இல்லடி, அதெல்லாம் சரியாக வராது மித்து. நான் சொல்கிறத கேளு. நம்ம கொஞ்சம் லேட்டாகவே குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேவா?
என்ன லேட்டாக பேத்துக்கலாமா? ஐயோ ஹிட்லர், நான் தான் சொல்கிறேன்ல, குழந்தை வந்தாலும் ஒன்று நான் இப்போ எப்படி லவ் பண்ணுறனோ அதே லவ்வோட தான் அப்பவும் இருப்பேன்னு. இங்கே பாரு ஹிட்லர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மந்த்தே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் தெரியுமா? பட் எதுவுமே நடக்கலை. இந்த மாதம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் ஹிட்லர். ப்ளீஸ் நீ இந்த மாதிரிலாம் பேசாத. நான் எவ்வளோ ஆசையாக உங்ககிட்ட பேசுகிறேன், ஆனால் நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் ஹிட்லர், இந்த மாதம் பீரியட் தள்ளி போய் கண்டிப்பாக ஏதாச்சும் நல்ல நியூஸ் வரும்னு நான் எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? நீ இந்த மாதிரி டைமில் என் கூட நல்லா ஹாப்பியாக இந்த மாதிரி பேசுவேன்னு பார்த்தா நீ என்னடானா எப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்கு. போ. என்ன வருத்தப்படுறியா? மித்து, ஐம் ரியலி சாரிடி. நீ வருத்தப்படுறதுக்காகலாம் நான் அப்படி சொல்லலடி. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நல்லா 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 லவ் பண்ணலாம்ல, அதனால தான் மித்து. அதனால தாண்டி சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. சாரிலாம் வேண்டாம். ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் நீ சொன்னது தான் நான் கேட்டிருக்கேன். ப்ளீஸ் ஹிட்லர், இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத கேளு. எனக்காக நம்ம சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கலாமே ப்ளீஸ். ஏன்னா நான் எவ்வளோ ஆசையோடு இருக்கேன்னு தெரியுமா? ஒரு நாளும் நீ நான் நம்ம குழந்தை 3 பேரும் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எப்படிலாம் விளையாடுவோம், எங்கெல்லாம் போவோம், என்னெல்லாம் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு 1000 கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். அதை கலைக்கிற மாதிரி சொன்னால் எப்படி? அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, சீக்கிரமாகவே நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம். நீ வேணும்னா பாரு, இந்த மந்த் கண்டிப்பாக நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுவேன். நீ வேணும்னா பாரு. இல்லடி, அது சரி ஓகே. உன் விருப்பப்படி நம்ம சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மாதம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி பாசிட்டிவ் வரலைன்னா நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மாதம்னு இல்லை, அடுத்தடுத்த மாதத்துலேயும் நீ செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வரலைன்னா நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஓகே? என்ன பாசிட்டிவ் வரலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாதா? என்ன ஹிட்லர் பேசுகிறேனே? நான் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். பாசிட்டிவ் வரலைன்னா ஃபீல் பண்ணாமல் எப்படி இருப்பேன்? ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தோணுது இந்த மந்த் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும்னு. அதனால் நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே? ஹே மித்து, அது இல்லடி. ஒருவேளை நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நீ தானே அடிக்கடி சொல்லுவ, கடவுளுக்கு தெரியும் எதை எப்பப்போ நமக்கு கொடுக்கணும்னு, அதை அப்பப்போ கரெக்டாக கொடுப்பாருன்னு. அதனால தான் சொல்கிறேன். ஒருவேளை நமக்கு குழந்தை இப்போ கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி பாசிட்டிவ் வரும். இல்லை வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகவே உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சாருன்னா நெகட்டிவ் வரும். ஸோ அதை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. ஓகேவா? சரி ஓகே, நான் ஃபீல் பண்ண மாட்டேன், போதுமா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மந்த் எனக்கு பாசிட்டிவ் தான் வரும்னு. சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? டயர்டாக இருக்குது வேலை. காலையில் நம்ம சீக்கிரமாக எழுது நிறைய வேலையெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ தூங்கலாமா? ஐயோ கடவுளே, என் மித்துக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியல. அவள் இந்த மாதம் கன்ஃபார்மாக பாசிட்டிவ் வந்துடும்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணுறான். ஆனால் அந்த மாதிரி எப்போவுமே நடக்காதுன்னு அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எதுக்காக எனக்கும் என் மித்துக்கும் இவ்வளோ கஷ்டம்? ஏன் கடவுளே, ஏன்? ஹலோ சார், என்னாச்சு? என்ன மறுபடியும் என்கிட்ட நம்ம லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்க்குறியா? இங்கே பாருங்கள் சார், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நாள் நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? சரி ஓகே, டைம் ஆகுது, ஃபஸ்ட்டு தூங்க போகலாம் வா. சச்சா, அப்படிலாம் இல்லடி. சரி ஓகே, தூங்கலாம் வா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டு மித்து பாப்பா. சரி ஓகே, தூங்கலாம் வா. வைஷு, அம்மாவும் அத்தையும் சொன்னதை கேட்டியா? சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணுமா? ஆமாம் அர்ஜுன், கல்யாணம் ஆகி 5-6 மாதம் ஆகிட்டல, எல்லாரும் கேட்குறது தானே, அதனால தான் அவங்களும் கேட்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு தோணுச்சு, தெரியுமா? என்ன அர்ஜுன், என்ன பேசுறீங்க நீங்கள்? இதெல்லாம் போய் யாராச்சும் சொல்லுவாங்களா அவங்கக்கிட்ட? பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்காக இப்படி இல்லாமல் சொல்ல முடியும்? ஏய், நான் சும்மா சொன்னடி, இதெல்லாம் எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? ஆனால் நமக்கு தெரியும்ல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குன்னு. சரி சரி ஓகே ஓகே மேடம், மார்னிங் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எதா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ நைட்டு வந்துருச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன அர்ஜுன், அப்ப சொன்னது இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன். என்ன ஓகேவா? இல்லை அர்ஜுன், அது என்னன்னே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு, அதனால
தூங்கலாமா? என்ன? அர்ஜுன் என்னாச்சு? ஏன் ஏன் இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? இல்லை அர்ஜுன், உண்மையாகவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னு தெரியலை. அது மார்னிங் சீக்கிரமாக எழுந்தது, நிறைய வேலை பார்த்தோம்ல இன்றைக்கி வளகாப்பில். அதான் அர்ஜுன், அதான் டயர்டாக இருக்குது. மற்றபடி வேணும்லாம் அவாய்ட் பண்ணலை அர்ஜுன், சாரி. சிச்சி, நான் அப்படிலாம் யோசிக்கலடி. என்னாச்சுடி உனக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? அதுவும் எந்த நேரத்துலையா? அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். அது நேற்று நைட்டு தூங்கவும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. அப்புறம் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோம். அதோட வளகாப்பில் அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருந்துச்சுல. அதான் அர்ஜுன், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தூங்கணும் போல் இருக்குது. தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிடும். ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன், அது எனக்கு சொல்ல தெரியல. பட் தூங்கினா சரியாகும்னு தோணுது, அதான். பாப்ஸ், உண்மையா தானே சொல்ற? ஒன்றும் இல்லைல்ல. ஏன்னா நீ ஆள் பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கடி. ஹாஸ்பிட்டல் போகணும்னா போலாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டைம்ல கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும், சரியா? ஐயோ அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அர்ஜுன். நான் தான் சொல்கிறேன்ல, தூங்கினா சரியாகிடும்னு. நம்ம தூங்கலாம் அர்ஜுன். தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிடும், ஓகே? சரிடி, இதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை பாருன்னு. நீ தான் சொல்ல கேட்காம வேலை பார்த்துக்கிட்டே இருந்த. இப்போ பாரு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. சரி ஓகே, நீ வா, உனக்கு நான் காலெலாம் பிடிச்சி விடுறேன். கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இருக்கும், ஓகேவா? என்ன கால் அமுக்கி விடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். ஃபைஷு, இதில் என்ன இருக்கு? காலையிலேருந்து நீ எவ்வளோ வேலை பார்த்த, அங்கேயும் இங்கேயும் எப்படிலாம் ஓடிட்டு இருந்த. கண்டிப்பாக கால் வலிக்கும்டி. நான் கால் அமுக்கி விடுறவா, இதனால ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கால் அமுக்கி விடுறேன். ஃபர்ஸ்ட் நீ தூங்குவா. ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லலை, ஃபர்ஸ்ட் தூங்கலாவா? லவ் யூ அர்ஜுன். சரி ஓகே, நான் போய் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் போய் பெட்ல போய் படுப்போ. நான் உனக்கு கால் அமுக்கி விடுறேன். ஃபர்ஸ்ட் நீ தூங்கு, சரியா? நானே போய் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்து வைக்கிறேன், ஓகே? ஓகே அர்ஜுன், லவ் யூ. லவ் யூ டூடி பாப்ஸ். சரி ஓகே, வா படுக்கலாம். என்ன இது இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? அதை சொன்னடி, ஒரு கிளைண்ட் அர்ஜென்ட்டா பார்க்கணும்டி, அதனால தான். சரி ஓகே மித்து, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், ஓகே? ஓகே தான், பட் சாப்பிட்டு போலாம்ல. மித்து, அதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இல்லடி. நான் கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? ஹிட்லர், கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயேன் ப்ளீஸ். மித்து குட்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன், ஓகேவா? சரி ஓகே, பாட்டிக்கிட்டே அம்மா கிட்டே சொல்லிடு, ஓகே? நான் கிளம்புறேன், பாய்டி. ஒழுங்கா நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு, ஓகே? ஓகே ஹிட்லர், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆனால் கண்டிப்பாக சாப்பிட வந்துடணும், ஓகே? சரிங்க மனைவி, நான் கிளம்புறேன், பாய். என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ நேரம்லாம் அவள் தூங்கவே மாட்டா. சீக்கிரமாவே எப்பவுமே எழுந்துருவா. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கி இப்போதான் எழுந்தே போயிருக்கா. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் ரொம்ப முடியலையோ? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வரட்டும். அர்ஜுன், என்ன இது? நீங்க என்ன முன்னவே எழுப்பியிருக்கலாம்ல. டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. இல்லடி, நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, அதனாலதான். அது மட்டும் இல்ல, நான் 2 times எழுப்புனேன், நீ சுத்தமா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. வைஷு, என்னாச்சு உனக்கு? அதான் அர்ஜுன், எனக்கும் புரியல. ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியல. அதனாலதான் இன்னைக்கு எந்திரிக்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சாரி அர்ஜுன். சாரிலாம் எதுக்குடி? அதை விடு. உனக்கு உடம்பு ஏதாச்சும் பண்ணுதா? டாக்டர்கிட்ட வேணா போயிட்டு வரலாமா? ஐயோ அர்ஜுன், டாக்டர்கிட்ட போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் அர்ஜுன். நேற்று சரியா தூங்கல, அதனாலதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகே? இல்லடி, இருந்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலான்னு எனக்கு தோணுது. பாரு, இப்ப கூட ரொம்ப டயர்டா தான் இருக்க. ஆமாம் அர்ஜுன், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஏதுன்னு தான் எதுவும் புரியலை. எனக்கு தெரிஞ்சு நேற்று அங்கே இங்கேயும் ஓடி நிறைய வேலை பார்த்தல, அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வேலைலாம் நான் பார்த்ததே இல்லை அர்ஜுன், அதான். ஐஷு, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்து. கேட்டியா நீ? பாரு, நேற்றுலேருந்து டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. ஹாஸ்பிட்டல் வானாலும் கூப்பிட மாட்டேங்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ? அர்ஜுன், இப்போ ஓகே தான். சரி ஓகே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்லடி, எனக்கு பசிக்கல, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். வைஷு, இங்கே பாரு, ரொம்ப முடியலன்னா எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? நான் உடனே வரேன், 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஓகே? அர்ஜுன், சாப்பிட்டுட்டு போங்க. என்ன இது? எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நான் லேட்டாக எழுந்ததுனால தான் நீங்கள் சாப்பிடாம போறீங்கன்னு. ப்ளீஸ் அர்ஜுன், ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ இல்லடி, எனக்கு பசிக்கல, ஓகேவா? நான் அங்கே பார்த்துக்கிறேன் ஏதாச்சும், ஓகே? நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. ரொம்பவே டயர்டாக இருக்க. அண்ட் முக்கியமாக நல்லா வந்து ரெஸ்ட் எடு, ஓகே? ஓகே அர்ஜுன், சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க, பாய். பாய்டி பாப்ஸ். அப்புறம் டேக் கேர் டி. நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக ரெஸ்ட் எடு. இன்னைக்கு வேலைன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காது, ஓகே? ஓகே அர்ஜுன். ஐயோ, எனக்கு என்னாச்சு? எதுக்காக உடம்புலாம் இவ்வளோ டயர்டாக இருக்குது? இப்போ கூட தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. என்ன எதுன்னு எதுவுமே புரியலை. இதுக்கு தான் லக்ஷ்மி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செய்யுங்கடின்னு சொல்லுவாங்க. நானும் மித்தவும் சுத்தமாக கேட்கவே மாட்டோம்.
ஒரு வேளை அப்போ வேலை செய்யாமல் இருந்துட்டு இப்போ செய்கிறதுனால தான் இப்படி தலையெல்லாம் சுற்றுதோ என்ன எதுன்னு எதுவுமே புரியலை. ரொம்ப டயர்டாக இருக்குது. இது அர்ஜுன் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பயப்படுவார் தான் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியலை. பார்ப்போம், இல்லைன்னா அர்ஜுன் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு கீழே போகணும். பாட்டி ஆண்டிலாம் என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை தப்பாக நினச்சிப்பாங்களோ. சரி என்னன்னாலும் போய் பார்த்துக்கலாம். குட் மார்னிங் பாட்டிமா. குட் மார்னிங் மீனாட்சி அம்மா. குட் மார்னிங் டா மித்து. ஆமா, எங்க ஆதியை காணும் காலையிலேருந்து? நானும் அவனை பார்க்குறேன், எங்கேயுமே காணும். ஆமாடா மித்து, ஆதி எங்க? நானும் மார்னிங்லேருந்து அவனை பார்க்கவே இல்லை. இல்லைம்மா, அவர் ஏதோ முக்கியமான கிளைண்ட்டை பார்க்கணுன்னு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு. அதான். என்ன கிளம்பிட்டானா? பட் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஆமாம் பாட்டி, நானும் சொன்னேன் எவ்வளவோ சாப்பிட்டுட்டு போங்கன்னு, ஆனால் கேட்கவே இல்லை. ஆனால் கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. அவன் முன்னவே சொல்லியிருந்தானா நான் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாகவே பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் பாரு. சரி ஓகே, அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானே. சரி ஓகேம்மா. ஆமாம், வைஷு எங்க? ரொம்ப நேரமாக நானும் அவளை பார்க்கவே இல்லை. ஆடா ஆமாம், அவளை நானும் ரொம்ப நேரமாக பார்க்கவே இல்லையே. நானும் பார்க்கல பாட்டி. வைஷு நேரம் வந்திருப்பாளே. ஏன்னா நான் கூட கொஞ்சம் அதிக நேரம் தூங்குவேன், ஆனால் வைஷு ரொம்பலாம் தூங்க மாட்டா. இந்நேரத்துக்கு அவள் வந்திருப்பா, இன்னும் வரலையா? ஆமாண்டா, நானும் அதான் யோசித்தேன். வைஷு இந்நேரம் வந்து ஆண்டி இதை பண்ணவா ஆண்டி அதை பண்ணவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் ஆளை காணவே காணும். வைஷுக்கு 100 ஆயுசு. அதை வரா பாரு. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மித்து டார்லிங். அது சாரி, இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன மேடம், நைட்டு லேட்டாக தூங்குனீங்களோ? ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஏண்டி நீ வேற? பாட்டி ஆண்டிலாம் இருக்காங்க பாரு. இல்லை, எப்பவும் சீக்கிரமாக வந்துடுவேன். இன்னைக்கு ரொம்ப 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 லேட்டாக வந்திருக்கே, அதான் கேட்டேன். மேடம் ஒருவேளை நைட்டு தூங்கியிருப்பீங்களோன்னு. மித்து நீ இருக்கே, வாய் மூடி. பாட்டி காதில் இல்லைன்னா ஆண்டி காதில் விழுந்துற போகுது. சரி சரி, சாரிலாம் வேண்டாம்டா. ஆமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆமாடா வைஷு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அது என்னன்னே தெரில பாட்டி. நேற்று நைட்லேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது நேற்று பூஜா வளகாப்பில் அங்கே இங்கே ஓடி ஓடி வேலை செஞ்சோம்ல, அதனால தான் நினைக்கிறேன். என்னடா வைஷு சொல்ற? உடம்பு ஏதாச்சும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதான் நைட்டு சரியாக சாப்பிடல, அதான் நினைக்கிறேன். வைஷு என்னடி இப்படி சொல்ற? இங்கே பாரு, பார்க்குறதுக்கே நீ ரொம்ப டல்லாக இருக்க. தலை வேற சுற்றுதுன்னு சொல்கிற. ஹாஸ்பிட்டல் போகலாண்டி வா. ஆமாண்டா வைஷு, இன்னைக்கு நீ ரொம்ப டல்லாக இருக்க, தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொல்கிற. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆமாம், அர்ஜுன் எங்க? அர்ஜுன் இப்போ தான் கிளம்புனார் ஆண்டி. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மீனாட்சி, முதல்ல வைஷுக்கு நல்ல சூடாக தண்ணி வச்சு கொடுமா. சரிங்க.